guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இமேஜ் டேக்னா என்னென்னு சொல்லிவிட்டு நான் வாங்க சொல்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நார்மலாக நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஓப்பன் டேக் அப்படின்னு இருந்தால் ஒரு க்ளோசிங் டேக் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து க்ளோசிங் டேக்னு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால் இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஆர்சி அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் சோர்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் அட்ரஸ் அப்படின்னா இந்த இமேஜ்ன்ற ஃபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்க தான் சோர்ஸ் ஃபைல் சொல்லுவோம். இப்போ நான் ஹெச்டிஎம்எல் இமேஜ்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அதுக்குள்ளே index.htmlனு சொல்லிட்டு அதுக்குள்ளே சின்சானோட இமேஜ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை டேரெக்டாக நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் சின்சான் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த ஆல்ட் எதுக்குன்னா சப்போஸ் நம்ம பேஜில் வந்து இமேஜ் லோட் ஆகலை அப்படிங்கிறப்போ இது என்ன இமேஜ் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த சின்சான் இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வித்துன்னு சொல்லிட்டு 400 பிக்சல் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்லைன் சிஎஸ்எஸ்ல நான் போட்டிருக்கேன். இது வந்து 400 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஹைட் வந்து 350 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இது ப்ரௌசரில் நான் காமிக்கிறப்பாங்க. ஸோ ப்ரௌசரில் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஸோ இமேஜ் டேக் இங்கே இருக்கா. ஸோ நான் டைட்டில் வந்து இமேஜ் டேக்னு வச்சுருக்கேன். ஸோ இமேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. சப்போஸ்ட்டு இப்போ பாருங்களேன், அப்போ இந்த இமேஜ் டேக் வந்து இந்த இமேஜ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சின்சான் இமேஜ் அப்படின்னு சொல்லி காமிக்குதா. ஏன்னா இந்த சோர்ஸ் அட்ரஸால் அதை போய் சர்ச் பண்ண முடியல இமேஜ் அப்படின்றப்போ நான் ஆல்ட்டுக்குள்ளே போட்டிருக்குது. இப்போ என்ன பண்ணுவேன்னா டைரெக்டாக அவங்க வந்து காமிக்குது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தாங்க இமேஜ் டேக்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஆங்கர் டேக் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி டெய்லி நான் ஒவ்வொரு டேக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாய்.